வாழ்க வளத்துடன் ஆஸ்ட்ரோ டிவைன் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த 2026 நம்மளுக்கு என்னென்ன நல்லது, என்னென்ன பாதகம் இருக்குது, எப்படி நம்ம அதிலிருந்து தப்பிச்சுக்கிறது ஒன்று. இன்னொன்று, முருகர் அருளால் எப்படி நம்ம நல்ல விஷயங்களை நடத்திக்கிறது. இப்போ வழிபாட்டில் நிறைய வகை இருக்குங்க, சரியா? வைணவம் இருக்குது, பெருமாள் வழிபடுறது, சைவம் சிவனை வழிபடுறது, கணபத்தியம் கணேசனை வழிபடுறது, அதேமாதிரி கௌமாரகம் நம்ம முருகரை வழிபடுறது, சரிங்களா? இப்போ இந்த கௌமாரகம் பிரகாரமே நம்ம இந்த ராசி பலன்கள் இல்லை பரிகாரங்கள் எல்லாமே முருகர் ரிலேட்டடாகவே சொல்ல போகிறோம். இதுதான் இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட். எல்லா ராசிக்கும் உங்கள் ராசிக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே முருகர் வழிபாட்டிலே எப்படி எப்படி நம்ம பண்ணலான்றது நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் கௌமாரகம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி, ஓகேவா? இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சேர்க்கப்படுறோம். இது பியூர் கௌமாரகத்தில் இருக்க போதானா கௌமாரகமும் எடுத்துக்கிட்டோம், இது கூட அஸ்ட்ராலஜியும் கலப்போம். ஏன்னா நம்ம உடம்புல 7 சக்கரம் இருக்குது, சரிங்களா? 7 சக்கரத்தில் கடைசி சக்கரம் துரியம், அது காஸ்மோஸோட கனெக்ட் பண்ணுறது. ஆனால் மற்றபடி மீதி 6 சக்கரங்களுக்கும் 6 படை வீடு இருக்குது, சரிங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, இந்த 6 சக்கரத்துக்கு 6 படை வீடு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. ரிஷபராசி. ரிஷபராசினாவே சுக்கிரன் வீடு. ஓகே, சுக்கிரன் யார்? முருகரில் சுக்கிரன் யார்? வள்ளி தான் சுக்கிரன், சரிங்களா? தெய்வானை குரு, ஐயா முருகர் செவ்வாய், வள்ளி தான் சுக்கிரன். ஆமாம், சரிங்களா? அவங்க தான் டப்பு, அவங்க தான் லவ். சுக்கிரன்னா பணம் மட்டும் இல்லை, லவ் எல்லாமே அவங்க தான். ஸோ வள்ளி சுக்கிரன், ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் இப்போ ரிஷபத்துக்கு நல்லா இருக்குது. இப்போ ரிஷபத்துக்கு பணமும் நல்லா கைக்கு வருது, நிறைய முயற்சிகள் நிறைய சக்ஸஸ் ஆகுது, திருமணத்துக்கெலாம் நல்ல டைம் இருக்குது. சரி, ஓகே. இப்போ நான் இதுக்கு என்ன எப்படி வழிபடணும், சரிங்களா? நீங்கள் பணம் வேணும்னாலும் சரி, இல்லை நீங்கள் கல்யாணம் நடக்கணும்னாலும் சரி, முருகரை வள்ளி தெய்வானையோட வச்சு படமாக வச்சு வழிபடுங்க. இது ஒன்று. இதில் யாராவது ஸ்பெசிஃபிக்காக லவ் பண்ணுறீங்க, லவ் எனக்கு சக்ஸஸ் ஆகணும், இல்லை லவ் மேரேஜாக மாறணும்னா ஒரு 2 ஸ்பெஷல் கோயில் இருக்குது. ஒன்று திருச்செந்தூர். திருச்செந்தூரில் வள்ளி குகை இருக்குது, வள்ளி குகையில் வேண்டலாம், போயிட்டு வேண்டிட்டு வாங்க, நல்ல பவர் அது, சரிங்களா? அதுக்கப்புறம் திருத்தணி. திருத்தணியில் தான் முருகரும் வள்ளி அம்மாவை கல்யாணம் பண்ணிடும். இதை தாண்டி நிறைய வள்ளியூர் இருக்குது. நீங்கள் வள்ளியூர்னு ஒரு ஊரே இருக்குது, வள்ளியம்மா இருந்த வள்ளியூரே இருக்குது. நீங்கள் வேலூர் சைடு போனால் ரத்னகிரி இருக்குது, வள்ளியம்மா இருந்தது நிறைய இருக்குது. நம்ம ஸ்ரீலங்காவில் போனாலும் வள்ளியம்மாவோட ஹிஸ்ட்ரி இருக்குது. அதெல்லாம் ஓகே. உங்களுக்கு பக்கத்தில் எந்த இடமோ அங்கே போயிட்டு வாங்க, வள்ளி அம்மாவை நல்லபடியாக வேண்டுங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் சாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம். நீங்கள் பண்ணும்போது 3 பேருக்கும் சேர்த்து பண்ணுங்கள். முருகர், வள்ளி, தெய்வானை 3 பேருக்கும் சேர்த்து பண்ணுங்கள், பால் அபிஷேகம் பண்ணலாம். பால் பாயாசங்களை தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. இன்னொன்று, நீங்கள் மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா பட்டு துணி, பட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம சில மேரேஜுக்கு பரிகாரங்களுக்கு நீங்கள் வரவங்களுக்குலாம் நிறைய சொல்லுவேன். இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையிலலாம் சில விஷயங்கள் பண்ண சொல்லுவேன். அதெல்லாம் பண்ண மேரேஜ் கை கூடுறது ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா இப்போ ரிஷப ராசிக்கெலாம் இந்த வருஷம் மேரேஜ் கை கொடுக்கு. ரிஷப ராசி, ரிஷப லக்னங்க. ஏன்னா நிறைய பேர் இல்லை எனக்கு இது நடக்கலன்னா கமெண்ட் போடுறீங்க. அது அப்படி இல்லை, லக்னம். ஏன்னா கணிக்கும் போது லக்னம் வச்சு தான் கணிப்போம், சரிங்களா? நார்த் இந்தியாவில் பார்த்தோன்னா லக்ன பத்திரிகைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ லக்னம், ரிஷப லக்னம். உங்களுக்கு லக்னம் எதுன்னு தெரியல, உங்களுடைய சார்ட்டில் லான்னு போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். ஸோ ரிஷப லக்னத்துக்கு நீங்கள் பாருங்கள், இது சூப்பராக வேலை செய்யும். முருகர், வள்ளி தேவானையோட சேர்த்து பாருங்கள். நீங்களும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் போய் வழிபாடுறது நல்லது. சாமி வழிபடுறதுக்கு டைமே கிடையாதுங்க. நீங்கள் நம்ம ஜென்ரலாக எழுந்து கண் முடித்து முன்னாடி முருகான்னு சொல்லிட்டு தான் கண் முடிப்பேன், சரிங்க? சாமி கும்பிட்றதுக்கு எந்த விதி விலக்கும் இல்லை. ஆனால் உங்களுக்கு என்ன பர்பஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். இப்போ கல்யாணத்துக்கு வேணுமா, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் போய் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அலங்காரத்தில் குளத்தில் பாருங்கள். ஏன்னா அந்த டைமில் அந்த பிளானட் நல்லா, சுக்கிரன் பிளானட் வேலை செய்யும். இதே மாதிரி நீங்கள் இப்போ ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா, ப்ரொமோஷன் யார்? சூரியன் நல்லா இருக்கணும், வியாழன் நல்லா இருக்கணும். அப்போ வியாழக்கிழமை குரு ஹோரையிட்ட போய் பாருங்கள். இவரை முருகரை பாருங்கள். முக்கியமாக தெய்வானை அம்மா பாருங்கள். ப்ரமோஷனுக்கெலாம் தெய்வானை அம்மா, ஏன்னா அவங்களாம் இந்திரனோட பொண்ணு. இன்னொன்று ஒரு கிரகமாகவும் சொல்லலாம், அது குரு, சரிங்களா? அந்த அம்மா குரு. ப்ரொமோஷனுக்கெலாம் அவங்க தான்.
அவங்கள பிடிச்சிக்கோங்க. குழந்தைக்கும் வள்ளி தெய்வானை அம்மா வந்து ரொம்ப தெய்வானை அம்மா வந்து ரொம்ப பவராக இருக்கும். சரிங்களா? ப்ரமோஷன் வேணும்னா திருப்பரங்குன்றம் சூப்பரான பிளேஸ், திருச்செந்தூர் சூப்பரான பிளேஸ். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக போயிட்டு வரலாம். இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து சொன்ன மாதிரி இந்த ஸ்வீட்டுகளாக கொடுக்குறது ரொம்ப நல்லது. எப்போவுமே பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரும் பவர் ஜாஸ்தியாகும். ஆனால் எல்லா இடத்துலையும் குழந்தை அமையாது. நமக்கு நேரம் நல்லா இருக்கும்போது அமையும். இல்லைன்னா அங்கே வர எல்லாருக்குமே கொடுக்கலாம். முருகன் வள்ளி தேவனே கூட வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணோன்னா இந்த வருஷம் வந்து பார்த்து பண்ணுங்கள். பண்ணுற சூழ்நிலை வந்தால் இதில் கன்சல்டேஷன் எடுத்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் பிஸ்னஸுக்கும் முருகன் வள்ளி தேவனையை ஒன்றா ஃபோட்டோ வச்சு வழிபட்டிங்கன்னா ஒன்றும் சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக வாழ்க்கை எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், யார் யாருக்கு கல்யாண அமைப்பு இருக்குது, யார் யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும், லவ் எப்படி யார் யாருக்கெல்லாம் கல்யாணமாக மாறும், யார் யாருக்கெல்லாம் மகப்பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனுக்கு நேரம் நல்லாயிருக்கு, யாருக்கு வெளிநாடு போக முடியும், பிஸ்னஸ் யார் நல்லபடியாக பண்ணலாம், ப்ராஃபிட் நல்லபடியாக யாருக்கு வரும், பிஸ்னஸை யார் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுவா, யாருக்கெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மொத்தமாக பார்த்துட்டு வரோம். இதில் வந்து கௌமாரகம் பிரகாரம் முருகர் வழிபாடு எப்படி பண்ணலாம். இல்லை கௌமாரகமான அப்படி இல்லை, நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான். கௌமாரகத்தை கூட நமக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜின்னு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜினா என்னங்க, பஞ்சபூதமும் நவக்கோள்களும் இதுதான். ஓகேவா? இது எல்லாமே நம்ம உடம்புலேயே இருக்குது. நம்ம முன்னாடி சொன்னது ஒரு சக்கரத்துக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ மூலாதார சக்கரம் அப்படின்னாவே செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும். பழனி அடுத்து உங்களுடைய சுவாதிஷ்டானம், பாலுறுப்புக்கள், நீர் பகுதி அது உங்களுக்கு வந்து திருச்செந்தூர். அதே மாதிரி மணிப்பூரகம்ன்றது நல்ல ஹீட்டர் இருக்கிற இடம். அக்னி வீடு, இது பிரம்மஸ்தானம். இது வந்து பணம் கொடுக்குறதும் இதுதான். திருப்பரங்குன்றத்தில் தான் சிவன் விஷ்ணு எல்லாரும் எடுத்து வந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லா பணமும் கொடுத்து எல்லா அதிகாரமும் கொடுத்தாங்க. சரிங்களா? அடுத்து வந்து அனாகதம்ன்றது பெருமாள் பக்கத்தில் இருக்கும். பெருமாள் பக்கத்தில் இருக்க படை வீடு எது? திருத்தணி. லவ்வும் இதே தான். அனாகதம்ன்றது நெஞ்சு, லவ்வும் இதே தான். வள்ளியோட அவர் கல்யாணம் ஆன இடமும் அதுதான். அடுத்து விசுத்தி மூலமாக என்னது? நாலேஜ், பேசுறது, சிவன். சரிங்களா? இது எங்கே இருக்குது? சுவாமிமலை. ஏன்னா சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை சொன்ன இடம் சுவாமிமலை. படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் சுவாமிமலை முருகனை வேண்ட அவ்வளோ நல்ல படிப்பு வரும், அவ்வளோ நல்ல நாலேஜ் வரும். அடுத்து உங்களுக்கு வந்து ஆகினைன்றது தான் நம்ம உடம்புலையே நல்ல உச்சம், ஒரு முதிர்ச்சி. இதுதான் பிட்யூட்ரி கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இவங்க யார்? பழமுதிர்ச்சோலை, கடைசி பழம் முதிர்ச்சோலை. இந்த பழம் முதிர்ந்த பிறகும் அடுத்த நேரம் இறைவன் தான். அதோடைய வாசல் தான் துரியம். இது வந்து இறைவனோட கனெக்ட் பண்ணுற வாசம். ஸோ இதில் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே இது உள்ளே தான் வரும். ஆரோக்கியம், பணம், பிஸ்னஸ், கல்யாணம், லவ்வு, குழந்தை பாக்கியம் எல்லாமே இது உள்ளே தான் வரும். ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தேவைகளுக்கும் ஒரு முருகனை வச்சுருக்காங்க. அது பிரகாரம் நம்ம சொல்லியிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணலாம். இவ்வளோ தூரம் போகிறவங்க போகிறது ஓகே, போக முடியல அந்தந்த சாமி ஃபோட்டோவை வச்சாவது வழிபடலாம். அதை நல்லபடியாக முடிஞ்ச வரைக்கும் கூட போகலாம். ஆனால் அந்த சாமியை முருகனுடைய அந்த வடிவத்தை உங்களுக்கு சொன்ன தேவைக்கான அந்த முருகர் வடிவத்தை நீங்கள் வேண்ட உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பவர் ஏறும். சரிங்களா? இப்போ நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் டிஸ்க்ளைமர், இது எல்லாமே பொது பலன். அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறும். இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள். அவங்க வந்து ஐவிஎஃப் ஏற்கனவே ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு. 2-3 தடவை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு. நான் திருப்பி பண்ணலாமா வேணாமா, இல்லை அடாப்ஷன் போகணுமான்ட்டு கேட்டு வந்தாங்க. அவங்க இதில் பார்த்திங்கன்னா அவங்க இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. மாந்தி பகவான் இருக்கார் அந்த வீட்டில். அப்போது அந்த இடத்துல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ முதல்ல அந்த மாந்தி தோஷத்தை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள் சார்ன்னு சொன்னோம். இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் ஸ்பெசிஃபிக்காக தெரியும். சரிங்களா? அதனால் யாருக்கு என்ன தேவை இருக்கோ என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. எதை கிளியர் பண்ணணும் அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முருகரை வழிபாடு பண்ணும்போது ஒன்றும் சூப்பராக இருக்கும். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சொன்னதை கேட்டு நல்லபடியாக பண்ணுங்கள். அந்த முருகன் எல்லாருக்குமே நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுவார். வாழ்க வளமுடன்.